இன்றைக்கி நவாபி பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கசகசாவும் முந்திரி பருப்பும் ஊற வச்சுட்டு இன்னொரு பக்கம் பன்னீருக்கு தனி மிளகாய் தூளும் உப்பும் போட்டு தவாவில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அப்புறமா ஒரு கடாயில் ஸ்பைசஸ், பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். கூடவே சீரகம், சோம்பு வதக்கும் போது கூடவே இஞ்சி பூண்டும் சேர்த்து வதக்கி அரைச்சிட்டேன். இன்னொரு பக்கம் குடமிளகாவும் பெரிய வெங்காயத்தையும் க்யூபாக கட் பண்ணி பன்னீர் வதக்கின தவாலையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கப்புறமா போட்டு அரைச்சிட்டேன். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அது கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா. கிரேவிக்கு நான் இன்றைக்கி நெய் சேர்த்து செய்யவே இல்லை, பட்டரும் சேர்க்கலை. அதுக்கு பதிலாக பன்னீர் பால் எல்லாம் சேர்க்குறனால அதுவும் சேர்த்தா வெயிட் போட்டுரும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த குடமிளகா, ஆனியன், அதுக்கப்புறம் பன்னீர், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணால் சூப்பரான நவாபி பன்னீர் ரெசிபி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.